அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு நாள் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஒரு வழக்கு வந்தது. 2 பெண்கள் ஒரு சிறிய குழந்தையை கொண்டு வந்து வாதிட்டனர். அதில் முதல் பெண் சொன்னாள், இந்த குழந்தை எனது மகன் என்றும், மற்ற ஒரு பெண் சொன்னாள், இல்லை, இது எனது குழந்தை என்றும். இருவரும் தங்களுக்கே குழந்தை உரியது என்று கூறி வாதிட்டனர். அவையில் இருந்த அனைவரும் யார் குழந்தையின் உண்மையான தாய் என்று குழப்பத்தில் இருந்தனர். வழக்கை விசாரணை செய்த தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறுதியில் அந்த 2 பெண்களில் யார் வயதில் பெரியவரோ அவளே தாயாக இருக்கலாம் என்று தீர்மானித்தார். இவை அனைத்தையுமே பார்த்து கொண்டு இருந்த இளம் வயதான சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இந்த வழக்கிற்கு நான் தீர்ப்பு கூறலாமா என்று தந்தையிடம் கேட்டுக்கொண்டு தீர்ப்பு கூறினார். அந்த 2 பெண்களையும் பார்த்த சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் இருவரும் தாய் என்று கூறுகிறீர்கள், சரி இருக்கட்டும். இப்போது நான் ஒன்று கூறுகின்றேன் என சொல்லிவிட்டு, ஒரு வாள் கொண்டு வாருங்கள் என்று அவையில் இருப்பவர்களிடம் சொன்னார். பிறகு அந்த 2 பெண்களை பார்த்து, நான் குழந்தையை 2ஆக வெட்டி இருவருக்கும் அரை பகுதியாக கொடுக்கிறேன், எடுத்து செல்லுங்கள் என கூறினார். அதை கேட்டவுடன் அந்த 2 பெண்கள் அதிர்ந்தனர். அந்த 2 பெண்களில் ஒரு பெண் மட்டும் அழுது கொண்டே கூறினாள், இல்லை, வேண்டாம், குழந்தையை அந்த பெண்ணீர்க்கே கொடுத்து விடுங்கள், அந்த குழந்தையை உயிருடன் விட்டு விடுங்கள் என்று கூறினாள். அப்பொழுதே சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், இந்த பெண்ணே உண்மையான தாய். ஏனெனில் உண்மையான தாய்க்கு மட்டுமே தெரியும் தன் குழந்தையின் உயிரே முக்கியம் என்று சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த அவையில் தீர்ப்பு கூறினார். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஞானம், புத்திசாலித்தனம் நமக்கு பெரிய எடுத்துக்காட்டு. அல்லாஹ் தன் நபிகளுக்கு விசேஷ ஞானத்தை அளித்திருந்தான். இது உங்கள் ரமலான் மீடியா சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. ஆமீன்.